ஷேய் பெஸ்ட்டோ பிரமா சூரியன் முனியப்பன் பேரண்டா. நான் எல்லாம் அங்கே கணக்குத்தேன். முனியப்பன் முனியாண்டி பேரண்டா. இந்த எலெக்ஷன் முடியங்குள்ள எவனாவது அதிகாரியிலேருந்து வந்து கேள்வி கேட்கல, எல்லாம் ஏழராண்டி சனி வந்து ஊசியை போட்டு அப்படியே உன் குடும்பத்தை கருவை அறுத்து விட்ருவான். ஊசி, இன்ஜெக்ஷன் ஊசி. எப்படினாலும் நீ ஆஸ்பத்திரி போவ. கவர்மெண்ட் ஆளாக்குறவன் அரசியல்வாதி என்னென்ன கணக்கில் பூரா பூமி எங்கள் கையில் இருக்குன்னு ஆட்டிட்டு போகிறீங்கள. ஊசி எப்படியும் காய்ச்சல் வந்தாலும் மண்டடி வந்தாலும் ஊசி அங்கே டாக்டர் தானே போவா. ஏழராண்டி சனி உட்காந்து ஊசி போடுவான், ஆட்டி எடுத்து போடுவான். சாமிடா, ஒரு லட்ச கோடியை 10 செகண்டில் சாமி நாங்கள் பார்த்து முடிச்சுருவோம். நீ மானிட பிறவி. காலையில் எந்திரிச்சதும் எதை அழிக்கணும், எதை ஓட்டணும். இன்றைக்கி அந்த புள்ள வந்தால் நம்ம சோழி பார்க்கலாமா? அவள் நல்லா இருக்காளா, அவள் வீட்டில் நல்லா இருக்காளா? இந்த பேப்பர் ஒரு 5000 டெலிஃபோன் மூலியமாக பேசி ஒரு 10,000 தாரம் ஓடியா. இப்படி உங்கள் கூத்தடிக்கிறக்க பூமியை கொடுத்துருக்காரு கடவுள். இதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு எப்படிடா அடிக்கிற அடியில் இராணுவ நிற்கல, இயந்திரத்தை தூக்கி நிற்பான், லத்தி நிற்கும், அப்படியே கொட்டை வெதர் ஆடும். ஆணுக்கு பெண்ணுக்கும் ஆடும். ஆடு சதுரங்க ஆடும். சதுரங்க ஆடையில் எப்படி இருப்பான்? ஓடுவான், ஓட்டான் வீட்டுக்குள்ளே. அடுத்தாப்புல விவசாயங்கிறக்கா பூரா விவசாயத்துக்குள்ளே நிற்கும். பூரா மண்ணை சுரண்டி அப்படி தான் விடுவார் கடவுள். ஒரே மாக்கில் வீட்டு வாசலில் கட்டி மில்லு தொழிற்சாலை போட்டு கீழே நிலத்தடியை பூரா எடுத்து பூரா மரங்களுக்கு பூரா தண்ணி இல்லாமல் ஆக்கிட்டியாடா முட்டா கூதிமணிகளா. விவசாயத்துக்கு தான் நிலத்தடி கொடுத்தார். போகிற போட்ட சரி போகிற போட்டுக்கோ. ஒரு குளங்க இப்போ தான் போகிற போட்டு தான் படித்து மூலையில் முன்னால் அப்படியே கிணற தோண்டுவான். அதில் தண்ணி இறைச்சி கமலத்தில் இறைச்சி விட்டு சாப்பிடுவான். ஏண்டா பைப்பையில் படிப்பு, இயந்திரத்தில் படிப்பு, இயந்திரத்தில் தயாரிப்பு, இயந்திரத்தில் பூமி அழைச்சிட்டான். எவ்வளோ கூத்தடிக்கியடா. ஏண்டா காலையில் எழுந்திரிச்சதும் பாருடா எல்லா பேயோடும் இப்போ பூரா அந்த போதைக்கு அடிமையாகி. இப்போ மது போதை அடித்தானா ஒருத்தி சோழி பார்க்கணும்னா அந்த சோழி பார்க்குறதே அந்த கிறுக்கில் நிற்பான். நல்லா கேட்டுக்கோங்கடா, தமிழ் வார்த்தையில் தான் உங்களுக்கு கொடுக்கும். கஞ்சா அடிக்கிறானா இவனை அடிக்கணும், இவனை கொல்லணும், இவன் வீட்டில் போய் நம்ம அடிக்கணும், கலாங்கணும், எல்லா வேலையும் செய்கிறது அந்த போதை நிற்கும். போதை கஞ்சா அடிக்கிறவன், பிஸ்கி பிராந்தி அடிக்கிறவன் அந்த கிறுக்கிலே உட்காந்து அடிப்பான். அந்த கிறுக்கிலே போய் அடிக்கான். என்னடா இது எவ்வளோ பெரிய பாவண்டா. பாருப்பா, ஒரு சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு போகவும் வரும். அந்த பிள்ளைகளை பார்த்து அந்த மைண்டில் வரையில் உள்ளே மாட்டிடுது. அந்த பிள்ளைய மாட்டிக்கிடுது. அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் பண்ணிடுதான். பண்ணி முடித்ததும் இது வெளியில் சொன்னால் நமக்கு ஆபத்துன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ வெறி ஆட்டமாக விட்டுட்டான். அரசியல்வாதி வெறி ஆட்டத்தில் விட்டுட்டான். இது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆடுதாங்க பாடுறா. இப்போ எலெக்ஷன் என்ன அறிவிச்சாச்சு, நம்ம ஆடுவோம்னு பைப்பைகளா விவசாயத்தை அழிச்சிட்டு போய் ஆடுதீங்களாடா அரசியல்வாதி. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா. இயற்கை சாப்பாடு பூமியில் கடவுள் கொடுத்துருக்கார். நீ திங்கிறதுலேருந்து மருந்து அடித்து இயற்கை செயற்கையில் உற்பத்தி ஆக்கி திங்கடா. இதை எவனா கண்டுபிடிச்சிடாடா. வந்து கேள்றா. கைலாசத்தில் கேள்விக்கு பதில் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் வாடா, அங்கே வாடா. சிபி ரிப்போர்ட்டாக இருந்தாலும், சிஐடி ரிப்போர்ட்டாக இருந்தாலும், எந்த உளவுத்துறை செடியாக இருந்தாலும், அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் இங்கே வாடா. வந்து கேள்விக்கு பதில்றா. கைலாசத்தில் கேள்விக்கு பதில். ஏன் வரமாட்டேங்க? அப்போ 50 பேர் திருட்டுத்தனம் பண்ணியிருக்க. திருட்டுத்தனம் முள்ள மாதிரி முடிச்சாக்கித்தனம் பண்ணியிருக்க. புரியுதா இல்லையா? நீதிமன்றத்தில் வந்து கேட்கலாம், ஜட்ஜி கோர்ட்டாரே கேட்கலாம். கேள்விக்கு பதில் உட்கார்ந்துருக்காரு. அவமதிக்காதீங்க. கடவுளை அவமதிக்காத, நீதிமானை அவமதிக்காத, நீதித்துறையை அவமதிக்காத, நீதிபதி ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு அவமதிக்காத, நீதி அரசராக உட்காந்துருக்காரு அவமதிக்காத. சரியா? கைலாசத்துலேருந்து கணக்கு போடுதோம். இராணுவ தளபதியாராக உட்காந்துருக்காரு அவமதிக்காதீங்க. செகண்டில் மூடிடுவார், செகண்டில் பிரட்டி விட்ருவார், ஒரு நொடியில் ஆட்டி விட்ருவார். அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் புள்ள 2 பிள்ளைகளும் கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளைய உட்கார வச்சிருச்சுல, தாய் தப்பனை உட்கார வச்சு உலக நாடு பாருன்னு கணக்கு விட்டா அந்த கணக்கை கேள்வி கேட்கணும். அதான் கேள்விக்கு பதில். கைலாசத்தில் கால் சாத்தியம் கேள்விக்கு பதில். வந்து கேட்கலன்னா இராணுவம் உள்ள வரையில் தடவி எடுத்து போடுவான். அதையும் பார்த்துக்கோ. தடவி அரிச்சு அள்ளி கொண்டு போயிடுவான். மீன் வலையில் எப்படி அரிச்சு போடுத்தீங்க மாநில இந்த தமிழ்நாட்டுக்காரப்ப, அதையும் புரிஞ்சுக்கோ. கால்